Hello students, I am happy to welcome you all to physics class. 11th first lesson பார்த்துட்ருக்கோம், nature of physical world and measurement. அந்த லெசனில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக்ஸ் propagation of errors, significant figures, rules of significant figures. propagation of errors, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் பல்வேறு அளவீடுகள் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த அளவீடுகளை வெவ்வேறு கருவிகள் கொண்டு தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ வேறு கருவிகள் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிழைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த எரராக இருக்கிற ரீடிங் கொண்டு போய் நம்ம ஃபைனல் கால்குலேஷன்ஸில் அப்ளை பண்ணும்போதும் நம்மளுக்கு வரக்கூடிய லாஸ்ட் ஆன்சர் கண்டிப்பாக எரராக தான் இருக்கும். அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும், அதாவது கலெக்டிவாக எடுத்துக்கணும். ஒரு அந்த அப்பாரடஸ்லேருந்து வரக்கூடிய அந்த எரரையும் நம்ம கால்குலேஷன்லேருந்து ஏற்படக்கூடிய அந்த எரரையும் நம்ம வந்து கலெக்டிவாக பார்க்கணும். இப்போ வரக்கூடிய அந்த ஃபைனல் ரிசல்ட்டில் இருக்கிற எரர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எரர்ஸ் இன் தி இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட், நம்ம தனித்தனியாக எடுத்த அந்த அளவீடுகள். அடுத்தது ஆன் த நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம்டு டு கெட் தி ஃபைனல் ரிசல்ட். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதில் ஏற்படக்கூடிய அந்த எரர்ஸ், இந்த ரெண்டு எரர்ஸையும் கம்பைன் பண்ணுற மாதிரி ரூல்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எரர் இன் தி சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், இரு அளவுகளின் கூடுதலில் ஏற்படும் பிழைகள். ரெண்டு குவான்டிட்டி எடுத்துக்கலாம், ஒன்று ஏ இன்னொன்று பி. குவான்டிட்டி ஏ வந்து ஒரு ஸ்டிக்கோட லென்த் எடுத்துக்கலாம், அந்த லென்த் வந்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்டூடெண்ட் மெஷர் பண்ணுறாங்க, அது ஸ்டிக்கோட லென்த்து. ஒரு ஸ்டூடெண்ட் மெஷர் பண்ணுறாரு 10.2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாரு, இன்னொரு ஸ்டூடெண்ட் மெஷர் பண்ணுறாரு 9.8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரிஜினல் லென்த்து 10 சென்டிமீட்டர், அப்போ அந்த 10.2 9.8 அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்து இங்கே எரர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதில் ஒரு ரீடிங் 10.2 அப்படின்றது 10 விட அதிகமாக இருக்குது. அப்போ வந்து ஒரிஜினல் வேல்யூலேருந்து வேல்யூஸ் அதிகமாகுது. இதே 9.8ன்றது ஒரிஜினல் வேல்யூலேருந்து கம்மியாக இருக்குது. சரியா? இப்போ இந்த மதிப்பை வந்து நம்ம அப்சல்யூட் எரர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த எரர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அப்சல்யூட் எரர் சொல்லலாம். டெல்டா ஏன்றது ஏவோட அப்சல்யூட் எரர், டெல்டா பின்றது பியோட அப்சல்யூட் எரர். மெஷர்ட் வேல்யூ ஆஃப் ஏ, அது ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. மெஷர்ட் வேல்யூ ஆஃப் பி, பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. இந்த டெல்டா ஏ டெல்டா பின்றது ஒரிஜினல் வேல்யூவிலேருந்து கணக்கிடக்கூடிய மதிப்பு அதிகமாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். அதனால தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் பார்க்குறோம், எரர்ஸ் இன் தி சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். அதனால் சம் எடுத்துக்கலாம். அப்போ z ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ரெண்டு மெஷர்ட் வேல்யூஸும் ஆட் பண்ணுறோம், அது வந்து z எடுத்துக்கலாம். அப்போது ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர்லேயும் எரர் இருக்கும். அந்த எரர் வந்து டெல்டா z அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா z ஈக்குவல் டு நம்ம குவான்டிட்டி அந்த மெஷர்ட் வேல்யூ ஏவையும் மெஷர்ட் வேல்யூ பியும் ஆட் பண்ணுறோம். a ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி ரெண்டு ஆட் பண்ணுறோம். a ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பின்னு வரும். இந்த செகண்ட் டேர்மில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி, அது ரெண்டுலேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் காமனாக இருக்கிறனா வெளியே எடுத்துடலாம். அப்போது டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பின்னு கிடைக்கும். ஃபஸ்ட் டேர்ம் ஏ ப்ளஸ் பியை வந்து நம்ம z எடுத்திருக்கோம். அப்போ z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் z அப்படின்னா அதோட சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிறது தான் அதோட எரராக இருக்கும். அப்போ டெல்டா z ஈக்குவல் டு டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. இதை சென்டென்ஸில் சொல்ல போகிறோம். த மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இன் தி சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், அந்த மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இதுதான், is equal to sum of absolute errors in the individual quantities. delta a என்றது உங்களுக்கு தெரியும், absolute error of a, delta b என்றது absolute error of b. Next, error in the difference of two quantities.
இரு அளவுகளின் வேறுபாட்டினால் உருவாகும் பிழைகள். அதே மாதிரி ரெண்டு குவான்டிட்டி எடுத்துக்கலாம், A and B. டெல்டா A அப்சல்யூட் எரர் ஆஃப் A, டெல்டா Bன்றது அப்சல்யூட் எரர் ஆஃப் B. அதே தான் லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்த மாதிரியே தான். மெஷர்ட் வேல்யூஸ் அதுவும் சேம் தான். A equal to A plus or minus delta A. மெஷர்ட் வேல்யூ ஆஃப் B, B plus or minus delta B. கன்சிடர் த டிஃப்ரென்ஸ் வரும்போது இங்கே நம்ம மைனஸ் போடுறோம். அப்போ Z equal to A minus B. ஓகே, அடுத்தது இதில் டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும்போது கண்டிப்பாக இதுலேயும் வரக்கூடிய அந்த லாஸ்ட் ஆன்சரில் எரர் இருக்கும். அப்போ Z plus or minus delta Z equal to மெஷர்ட் வேல்யூ ஆஃப் A மைனஸ் மெஷர்ட் வேல்யூ ஆஃப் B. அது ரெண்டு வச்சு அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் A minus B ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா A. அடுத்தது நடுவில் மைனஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா B இருக்குது. அதனால் நம்ம மைனஸ் ப்ளஸ் டெல்டா பின்னு போடணும். அதில் ஞாபகம் வச்சுங்க, மைனஸ் ப்ராக்கெட்டுக்கு வெளியே மைனஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா B இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம மைனஸ் ப்ளஸ் டெல்டா பின்னு போடுறோம். ஓகே, இப்போ A மைனஸ் Bன்றது Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா A மைனஸ் ப்ளஸ் டெல்டா B அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெக்ஸ்ட் அந்த செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம், தட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா A மைனஸ் ப்ளஸ் டெல்டா B இருக்குல்ல, இதிலேருந்து நம்ம ஒரு 4 காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ் எழுதலாம். ஃபஸ்ட் என்னென்னா ப்ளஸ் டெல்டா A மைனஸ் டெல்டா B. நெக்ஸ்ட் ப்ளஸ் டெல்டா A ப்ளஸ் டெல்டா B. நெக்ஸ்ட் மைனஸ் டெல்டா A மைனஸ் டெல்டா B. லாஸ்ட் மைனஸ் டெல்டா A ப்ளஸ் டெல்டா B. இந்த 4 மதிப்புலேயும் கிரேட்டர் மதிப்பு, பிகர் மதிப்பு எதுன்னு பார்க்கும்போது ப்ளஸ் டெல்டா A ப்ளஸ் டெல்டா B தான். ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல எரராக நம்ம எடுத்துக்கலாம். அதை டெல்டா Z ஈக்குவல் டு டெல்டா A ப்ளஸ் டெல்டா B. போன டாப்பிக்கில் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரியான மதிப்பு தான் டெல்டா Z ஈக்குவல் டு டெல்டா A ப்ளஸ் டெல்டா B. இந்த சென்டென்ஸில் பார்க்குறோம், the maximum error in difference of two quantities is equal to sum of absolute errors in the individual quantities. Sum of absolute errors in the individual quantities. Aன்றது ஒரு குவான்டிட்டி, அதோட அப்சல்யூட் எரர் டெல்டா A. Bன்றது ஒரு குவான்டிட்டி, அதோட அப்சல்யூட் எரர் டெல்டா B. அதோட சம்மு தான் இந்த இடத்துல மேக்ஸிமம் எரர் in difference of two quantities. அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எரர் in the product of two quantities. இரு அளவுகளை பெருக்குவதால் ஏற்படும் பிழைகள். அகைன் நம்ம ரெண்டு குவான்டிட்டி எடுத்துக்கலாம். ஒரு குவான்டிட்டி A, இன்னொரு குவான்டிட்டி B. ஏவோட அப்சல்யூட் எரர் டெல்டா A, பியோட அப்சல்யூட் எரர் டெல்டா B. இந்த இடத்துல ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்ன்றது இங்கே என்னது, மல்டிப்ளிகேஷன் தான். அப்போது Z ஈக்குவல் டு ABன்னு எடுத்துக்கலாமா? அப்போ நம்மளுக்கு டோட்டலில் வரக்கூடிய அந்த எரரை டெல்டா Z எழுதிக்கலாம். அப்போ Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா Z ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம பெருக்கல். அப்போது A ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா A, B ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா B. ஃபஸ்ட்டு டேர்ம் A எடுத்து செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது A இன்ட்டு B AB, நெக்ஸ்ட் A இன்ட்டு டெல்டா B மல்டிப்ளை ஆகுது. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் A டெல்டா B. ஓகே, அடுத்தது ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற டெல்டா ஏவை எடுத்துகிட்டு செகண்ட் டேர்மில் இருக்கிற 2 டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். டெல்டா A இன்ட்டு B, இந்த B முன்னாடி போட்டுக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் B டெல்டா A. அடுத்தது டெல்டா A டெல்டா B மல்டிப்ளை ஆகுது, ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா A இன்ட்டு டெல்டா B. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா Z இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 4 டேர்ம்ஸ் இருக்கிற ஈக்குவேஷன் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிவைடட் பை Z 2 டேர்ம்ஸ் இருக்குல்ல, 2 டேர்ம்ஸையும் நம்ம Z டிவைட் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த டேர்ம்ஸை ABயால் டிவைட் பண்ணுறோம். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். Z by Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா Z by Z ஈக்குவல் டு AB by AB ப்ளஸ் ஆர் மைனஸ்
a delta b by ab plus or minus b delta a by ab plus or minus delta a by a into delta b by b. இதில் ஃபஸ்ட் z கேன்சல் ஆகிடும். ஸோ 1. நெக்ஸ்ட் ஈக்குவலுக்கு அந்த சைட் பாருங்கள், ஏபி கேன்சல் ஆகிடும். ஸோ 1. செகண்ட் டேர்ம் a and a கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் டெல்டா b by bன்னு கிடைக்கும். அடுத்த டேர்மில் b and b கேன்சல் ஆகிடும், டெல்டா a by a. லாஸ்ட் டேர்மில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இதில் டெல்டா a by a இன்ட்டு டெல்டா b by bன்னு இருக்குல்ல, இந்த டேர்ம் நெக்லிஜிபிள், வெரி வெரி ஸ்மால். ஸோ அப்போ அந்த டேர்ம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க டேர்ம் என்ன இருக்கும், 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா z by z ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா b by b ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a by aன்னு கிடைக்கும். ஸோ த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் z அந்த 1 and 1 கூட நம்ம எடுத்துடலாம். ஸோ டெல்டா z by z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a by a ப்ளஸ் டெல்டா b by bன்னு கிடைக்கும். இந்த சென்டென்ஸில் சொல்லும்போது த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், தட் இஸ் delta z by z equal to the sum of fractional errors in the individual quantities. But delta a by a என்றது fractional error of a, delta b by b என்றது fractional error of b. அதோட சம் தான், அந்த ரெண்டு fractional error சம் தான் இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. that is delta z by z equal to plus or minus delta a by a plus delta b by b. Error in the division or quotient of two quantities. இரு அளவுகளை வகுப்பதால் ஏற்படும் பிழைகள். அகைன் ரெண்டு குவான்டிட்டி எடுத்துக்கலாம், ஒன்று a இன்னொன்று b. அதோட அப்சல்யூட் எரர்ஸ், delta a is absolute error of a, delta b is absolute error of bன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம டிவிஷன் வகுத்தல் பார்க்குறோம். ஸோ அப்போது கன்சிடர் த கோஷன்ட் z ஈக்குவல் டு a by b. இப்போ நம்ம நாலாவதாக பார்த்துட்ருக்கோம் இந்த டாபிக். ஃபஸ்ட்டு சம்மில் பார்க்கும்போது z ஈக்குவல் டு a ப்ளஸ் பின்னு இருந்திருக்கும். டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது z ஈக்குவல் டு a மைனஸ் பின்னு இருந்திருக்கும். அடுத்தது ப்ராடக்ட் பார்க்கும்போது z ஈக்குவல் டு ஏபின்னு இருந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம டிவிஷன் பார்க்குறோம், z ஈக்குவல் டு a by b. ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போது டிவிஷன் வரும்போதும் கண்டிப்பாக ஃபைனல் ரிசல்ட்டில் எரர் இருக்கும். அந்த எரர் வந்து நம்ம டெல்டா z எழுதலாமா? அப்போ z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா z ஈக்குவல் டு ரெண்டு மெஷர்ட் வேல்யூஸும் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ a ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a பை b ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா b. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏவை காமனாக வெளியே எடுக்கிறோம். ஆர் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை a அப்படின்னு எடுத்துக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ இப்போ a வெளியே எடுத்துட்டோன்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a பை ஏன்னு கிடச்சிரும். சிமிலர்லி பியை வெளியே எடுத்துடலாம் டினாமினேட்டரில். அப்போ b 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா b பை பின்னு கிடச்சிரும். இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற அந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா b பை பியை நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். இதோட பவர் மைனஸ் ஆகிடுது. 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா b பை b டு த பவர் ஆஃப் -1. இப்போ செகண்ட் டேர்ம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம ஒரு தியரம் அப்ளை பண்ணுறோம். அந்த டேர்முக்கு பைனாமியல் தியரம். இந்த பைனாமியல் தியரம் என்றது செகண்ட் லைனில் இருக்குது பாருங்கள். 1 ப்ளஸ் எக்ஸ் டு த பவர் n இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் nx. அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த பவரில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ எக்ஸுக்கு முன்னாடி மல்டிப்ளையில் வரணும். அதுதான் இந்த தியரமில் நம்ம சொல்கிறது. ஸோ அப்போ இந்த இடத்துல பவர் -1 இருக்குல்ல, அந்த -1 இந்த டெல்டா பிக்கு முன்னாடி வரணும். அப்படி முன்னாடி வரும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துச்சுன்னா அது அப்படியே தலைகளை மாறிடும். எப்படின்னா மைனஸ் ப்ளஸ் வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது மாதிரி இது மாறிடுது இந்த ஈக்குவேஷன். இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள்,
z plus or minus delta z equal to z1 plus or minus delta a by a. Second term 1 minus plus delta b by b. இந்த மைனஸ் ப்ளஸ் ஏன் வருதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த பவரில் இருந்த -1 அந்த டெல்டா பிக்கு முன்னாடி இருந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் நடக்கும்போது அது அப்படியே தலைகளாக மாறிடுது. ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. நெக்ஸ்ட் ஸ்டெப், டிவைடிங் போத் சைட்ஸ் பை z. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் z-ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் சைடில் என்ன ஆகும், நம்ம போன டாப்பிக்கில் பார்த்துருப்போம், z பை z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா z பை z. கரெக்டாக லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் z 1 plus or minus delta a by a, 1 minus plus delta b by b, whole thing divided by z வரும். அந்த z and z cancel ஆகிடுது. ஸோ ரிமைனிங் 1 plus or minus delta z by z equal to 1 plus or minus delta a by a, 1 minus plus delta b by bன்னு கிடைக்குது. அடுத்தது ரெண்டு டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 into 1 1 1 delta b by b பண்ணுறோம். அது தேர்ட் டேர்மாக இருக்குது இதில். அடுத்தது delta a by a 1 கூட மல்டிப்ளை ஆகும்போது delta a by aன்னு கிடைக்கும். அடுத்தது delta a by a into delta b by b, அது மல்டிப்ளை ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த delta a by a into delta b by b இந்த டேர்ம் வந்து வெரி 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 ஸ்மால், நெக்லிஜிபிள். ஸோ அதனால் நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிறது 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி பை பி. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஃபஸ்ட் இந்த 1 கூட நம்ம விட்டுடலாம். பேலன்ஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி பை பி தான் இருக்கும். அந்த ரெண்டு டேர்ம் தான். இதிலேருந்து நம்ம 4 வேல்யூஸ் எழுதலாம். எப்படி சொல்லலாம், ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது ப்ளஸ் ப்ளஸ் வேல்யூஸ், அடுத்தது மைனஸ் மைனஸ் வேல்யூஸ், மைனஸ் ப்ளஸ் வேல்யூஸ். ஸோ இதில் எது கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் தான். அப்போ ப்ளஸ் டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை பி வேல்யூ தான் கிரேட்டராக இருக்கும். அதுதான் இங்கே மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர். ஸோ டெல்டா z பை z ஈக்குவல் டு டெல்டா a பை a ப்ளஸ் டெல்டா b பை b. சென்டென்ஸ் ஃபார்மில் சொல்லலாம், the maximum fractional error in the quotient of two quantities, that is delta z by z, is equal to sum of their individual fractional errors. நம்ம சொல்லியிருப்போம், ஃப்ராக்ஷனல் எரர்ன்றது டெல்டா ஏ பை ஏ, அதோட ஏவோட ஃப்ராக்ஷனல் எரர், பியோட ஃப்ராக்ஷனல் எரர் டெல்டா பி பை பி. அப்போ சம் ஆஃப் தேர் இண்டிவிஜுவல் ஃப்ராக்ஷனல் எரர், அதுதான் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட், எரர் இன் தி பவர் ஆஃப் எ குவான்டிட்டி, அளவின் அடுக்கினால் ஏற்படும் பிழை. இது வரைக்கும் நம்ம பார்த்த 4 டாபிக்ஸ், சம், டிஃபரன்ஸ், ப்ராடக்ட், டிவிஷன், இது எல்லாத்துலேயுமே நம்ம 2 குவான்டிட்டிஸ் எடுத்துருப்போம், ஏ அண்டு பின்ட்டு. இதில் நம்ம ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் எடுத்துக்கிறோம். கன்சிடர் தி nth பவர் ஆஃப் ஏ z ஈக்குவல் டு a to the power n அப்படி எடுத்துக்கலாம். ஸோ மெஷர் வேல்யூ ஆஃப் ஏ ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் a ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. ஸோ இந்த ஒரு வேல்யூனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட்டில் எரர் இருக்கும். அது டெல்டா z நம்ம எடுப்போம், எப்போவுமே அது தெரிஞ்சது தான். ஸோ z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா z ஈக்குவல் டு மெஷர்ட் வேல்யூ ஆஃப் ஏ நம்மளுக்கு தெரியும், a ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ டு த பவர் ஆஃப் n. இதில் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், கொஞ்சம் ரஃப் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கேன் ரைட் சைடில். ஏவை காமனாக வெளியே எடுத்துடலாம். காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ ஹோல் ப்ராக்கெட்டில், ஹோல் ப்ராக்கெட்டுக்கு வெளியே நம்ம n போடணும். இப்போ n-ல் நம்ம அப்படியே உள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ a டு த பவர் n கிடைக்கும். 1 ப்ளஸ் டெல்டா ஏ பை ஏ டு த பவர் n அப்படி எழுதலாம்.
இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது a பவர் nன்றது என்னென்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட் லைனில் இசட்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிடலாம், இசட் எழுதிடலாம். 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். பவரில் இருக்கிற டேர்ம் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் பக்கத்தில் வரும். இந்த டெல்டா பை ஏக்கு பக்கத்தில் நம்ம இங்கே அப்ளை பண்ணிடலாம். அப்போ ஈக்குவல் டு Z1 ப்ளஸ் ஆர் மைனஸ் n டெல்டா ஏ பை ஏ அப்படின்னு கிடைக்குது. நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் பண்ண மாதிரி தான் டிவைடிங் போத் சைட்ஸ் பை Z. Z டிவைட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் என்ன ஆகும்? Z by Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா Z by Z கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி அங்கே Z இருக்குது, நம்ம டிவைட் பண்ண போகிற Z கேன்சல் ஆகிடும். அப்போ அந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும், ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம். ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் n டெல்டா ஏ பை ஏன்னு கிடைக்கும். இந்த 1 and 1 கூட நம்ம எடுத்துடலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிறது டெல்டா Z by Z ஈக்குவல் டு n இன்ட்டு டெல்டா ஏ பை ஏ அப்படின்னு கிடைக்கும். இதுதான் அந்த எரர். இது சென்டென்ஸ் ஃபார்மில் சொல்லும்போது the fractional error in the nth power of a quantity is n times the fractional error in that quantity. So n times the fractional errorக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த மேக்ஸிமம் fractional error. நெக்ஸ்ட் டாபிக் significant figures, முக்கிய எண்ணுருக்கள் அப்படின்னு தமிழில் சொல்வோம். அதோட டெஃபினேஷன் முதல்ல பார்க்கலாம். It is defined as the number of meaningful digits which contain numbers that are known reliably and first uncertain number அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு டெஃபினேஷன். இது எக்ஸாம்பிள் மூலமாக அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டிக்கோட லென்த்து ஒரு 3 பேர் அளக்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் மெஷர் பண்ணது 7.20 சென்டிமீட்டர், இன்னொரு ஸ்டூடெண்ட் 7.22 சென்டிமீட்டர், இன்னொரு ஸ்டூடெண்ட் 7.23 சென்டிமீட்டர் அப்படின்னு 3 ரீடிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.2 அப்படின்ற மதிப்பு அப்படின்ற வேல்யூ 3துலேயுமே சேமாக இருக்குது. அது வந்து ரிலையபிள் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக இருக்க டிஜிட் ஃபஸ்ட்டில் 0ன்னு இருக்குது, செகண்டில் 2, அடுத்தது 3. இது வந்து ஃபர்ஸ்ட் அன்சர்டன் நம்பர். இது மாறிக்கிட்டே இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அன்சர்டன் நம்பர் ரிலையபிள் நம்பரும் ஃபஸ்ட்டு அன்சர்டன் நம்பரும் சேர்ந்தது தான். இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ் உருவாகும். அந்த மீனிங்ஃபுல் டிஜிட்டில் இருக்கிற கவுண்டிங் நம்பர் ஆஃப் மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ் அதுதான் என்னென்னா significant figures. Next topic, rules for counting significant figures. Important question. இப்போது ரூல்ஸ் பார்க்கலாம், அதே மாதிரி அதுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், ஆல் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். 0 இல்லாத மதிப்பு, அது 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற மதிப்பு எல்லாமே என்னது தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான். இப்போ இதில் பாருங்கள் 1342 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் 0வே கிடையாது, எல்லாமே நான்-ஜீரோ டிஜிட்ஸ் தான். 1342. அப்போ நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா 4. ஓகே, அடுத்தது பாருங்கள், ஆல் ஜீரோஸ் பிட்வீன் 2 நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். 2 நான்-ஜீரோ டிஜிட்ஸுக்கு நடுவில் ஜீரோஸ் வந்துச்சுன்னா அதையே நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக தான் எடுத்துக்கணும். இதில் பாருங்கள் 2008 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டில் இருக்க டிஜிட் 2, லாஸ்ட்டில் இருக்க டிஜிட் 8, பிட்வீனில் வந்து 2 ஜீரோஸ் இருக்குல்ல. அந்த ஃபஸ்ட்டு டிஜிட் ஒரு டிஜிட்டு ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்கணும், லாஸ்ட்டில் டிஜிட் இருக்கணும், நடுவில் ஜீரோஸ் இருந்தால் அதையும் நம்ம கவுண்ட் பண்ணிடணும். அதுதான் இதோட ரூல். அப்போது 2008 எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? 4. தேர்ட் பாயிண்ட், ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் எ நான்-ஜீரோ டிஜிட் பட் டு த லெஃப்ட் ஆஃப் எ டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட். இப்போ 307 இருக்குது. அந்த நான்-ஜீரோ டிஜிட்டுக்கு ரைட் சைடு இருக்கிற மதிப்பு இருக்கிற ஜீரோஸையும் அந்த தசம புள்ளி பாயிண்ட் இருக்குல்ல அதுக்கு இடதுபுறம் இருக்கிற ஜீரோஸையும் நம்ம கவுண்டிங்கில் எடுத்துக்கணும். அதுதான்
சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 30700 லாஸ்ட்டில் அந்த டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இப்போ 7க்கு பக்கத்தில் அந்த சைடு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோஸ் 2 0, அப்புறம் 307. இப்போ மூணுத்தையும் சேர்த்தோன்னா டோட்டலாக 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இந்த 3க்கும் 7க்கு நடுவில் இருக்கிற ஜீரோ நம்ம ஆல்ரெடி செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருப்போம். 2 நான் ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவில் ஒரு ஜீரோ வந்தால் அதுவும் நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக தான் எடுத்துப்போம், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பாயிண்டில் நம்ம என்ன சொன்னோம், நான் ஜீரோ டிஜிட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோ, டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஜீரோ, அப்படி இருந்தால் அதை நம்ம வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். 4th point, the number without a decimal point, the terminal or trailing zeros are not significant. Example 30700. இதில் கவனிக்கணும், டெசிமல் பாயிண்ட் இல்லை, டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் 30700 அப்படி இருக்குது. இதில் என்ன சொல்கிறோன்னா, அந்த நான் ஜீரோ டிஜிட்டுக்கு அடுத்ததாக வரக்கூடிய அந்த எண்டில் வரக்கூடிய ஜீரோஸ் அது வந்து நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக எடுத்துக்கக்கூடாது. டெசிமல் பாயிண்ட் எண்டில் இருந்தால் எடுத்துக்கணும், டெசிமல் பாயிண்ட் இல்லைன்னா நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எடுத்துக்கக்கூடாது. அப்போது இந்த லாஸ்ட்டில் இருக்க 2 zeros போயிடும். அப்போ 307 மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை கவுண்ட் பண்ணால் 3 digits தான் இருக்குது. அப்போ 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஓகே, அடுத்தது ஆல் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் இஃப் தே கம் ஃப்ரம் எ மெஷர்மெண்ட். இப்போது அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் பக்கத்தில் எம்னு ஒன்று போட்டிருக்காங்களா, அது வந்து மீட்டர் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு யூனிட் லாஸ்ட்டில் ஜீரோஸ் முடிஞ்சாலும் டெசிமல் பாயிண்ட் இல்லைனாலும் ஒரு யூனிட் போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி யூனிட் மென்ஷன் பண்ணியிருந்தா அதை நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக, அந்த ஜீரோவை நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, அப்போ யூனிட்ஸ் எக்ஸாம் எழுதும்போது 1 wordsல எதாவது கேட்டாங்கன்னா யூனிட்ஸ் இருக்கான்னு பார்த்துங்க. யூனிட்ஸ் இருந்ததுன்னா நம்ம அந்த எண்டில் இருக்கிற வித்தவுட் டெசிமல் பாயிண்ட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஜீரோஸ் எல்லாமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, 5th point, if the number is less than 1, the zeros on the right of the decimal point but to the left of the first non-zero digit are not significant. ஒன்றை விட குறைவான நம்பர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 0.00345. இதில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஜீரோ, ஃபஸ்ட்டு நான் டிஜிட்ஸ் நம்பர் என்ன, இதில் 3, ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட் இங்கே 3. இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்க அந்த 2 zeros போயிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிற டிஜிட்ஸ் 3 4 5. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து இதில் 3. ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் அ டெசிமல் பாயிண்ட் அண்ட் டு த ரைட் ஆஃப் நான் ஜீரோ டிஜிட் ஆர் சிக்னிஃபிகண்ட். எக்ஸாம்பிள் 40 டெசிமல் பாயிண்ட் 00 கொடுத்துருக்காங்க. இதில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் 2 zeros இருக்குது, நான் ஜீரோ டிஜிட்டுக்கு ரைட் சைடில் 0 இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இதில் 4. ஓகே, அடுத்தது 0.0300400. இதில் இந்த நம்பர் வந்து less than 1. ஸோ அப்போ அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இருக்க 0 போயிடும். அப்போ பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸ் 30400 இருக்கும். நம்ம ரூலில் என்ன கொடுத்துருக்காங்க, டு த ரைட் ஆஃப் நான் ஜீரோ டிஜிட். இப்போ 4 தான் அங்கே நான் ஜீரோ டிஜிட்டு, அந்த நம்பருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஜீரோஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக எடுத்துக்கணும். அப்போ அதோட ஆன்சர் 30400. ஸோ டோட்டலாக 5 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் ஆன்சர். லாஸ்ட் ரூல், the number of significant figures does not depend on the system of units used. எந்த யூனிட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், கிராம், கிலோகிராம், இது மாதிரியான யூனிட்ஸ் வேணால் இருக்கலாம். அதை இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகே, டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா அதை சார்ந்து இல்லைன்னு அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள், 1.53 சென்டிமீட்டர்
0.0153 மீட்டர், 0.0000153 கிலோமீட்டர். இந்த 3 வேல்யூஸ்லையுமே டிஜிட்ஸ் 3 தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் 153 இருக்கா, 3 டிஜிட்ஸ். அடுத்தது 1 விட கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்க 0 போயிடும். அப்போது 153 அதுலேயும் 3 தான். இதுவும் லெஸ் தென் 1, ரைட் சைடில் இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற எல்லா ஜீரோஸும் போயிடும். அந்த 4 zeros போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 153. அப்போது வேறு வேறு யூனிட்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து இதில் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்.